ஹாய் மக்களே, இன்றைக்கி குட் மார்னிங். நேற்று சண்டே என்ன நாள்? சண்டே என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு போவோம். நேற்று கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த தடவை பேராயர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பிஷப் செலக்ட் பண்ணியாச்சு. பிஷப்பில் எலெக்ஷன் இருந்தனால எங்களுக்கு திடப்படுத்தல் கிளாஸ் ஒரு 3-4-5 மாதம் போயிட்டு இருந்ததுங்க. எல்லாருக்கும் 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படின்னு போனதில் எங்களுக்கு மட்டும் ஒரு 3-4-5 மாதம் போச்சு. இவர் தான் எங்கள் பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் சார். ரொம்ப வாழ்த்துக்கள். ஹாப்பி நீங்கள் பேராயராக செலக்ட் பண்ணதில்ல. அதே மாதிரி நேற்று அப்படியே ஐயரமாக சொல்லிட்டாங்க. நேற்று திடீர்னு அறிவிப்பறிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் ஈவினிங் 4 மணிக்கு எங்களுக்கு திடப்படுத்துதல் ஆராதனை, சிறப்பு ஆராதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படின்ட்டு இதில் வேறு பயங்கர கன்ஃபியூஷன். எத்தனை மணிக்கு வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் அறிவித்தாங்க. நேற்று எத்தனை மணிக்கு வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் ஷாலெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று போய் வாங்கிட்டு வந்துடலாம், இப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய சொன்னாங்களா. அதனால் சரின்ட்டு போய் நம்ம வாங்க போயிட்டு அங்கெல்லாம் எடுக்க முடியலைங்க. பயங்கர கூட்டம். ஏன்னா ஆடி டைம் ஆச்சா, பயங்கர கூட்டம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி நம்ம கம்மலெல்லாம் பார்க்குறதுக்கு, சித்தி பொண்ணுக்கு கம்மல்லாம் பார்க்குறதுக்கு போனால் நாங்கள் போகும்போது மட்டும் நாங்கள் நினைக்கிற மாதிரி கம்மலே கிடைக்காதுங்க. மற்றவங்க போகும்போதெல்லாம் நல்லா தான் வாங்கிட்டு வராங்க அழகழகாக. நாம் போகும்போது மட்டும் ஏன் எனக்கு கிடைக்கிறதே இல்லைன்னு தெரில. எனக்கு எப்போவுமே கிடைக்கிறதில்ல. போனால் எனக்கு பிடிக்காத மாதிரியே இருக்குது. அதனால் விறுவிறுன்னு போய் பார்த்தா அப்புறம் எங்கேயுமே செட் ஆகலை. சரி இங்கே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் ஒரு 2-3 வாங்கிட்டோம். அவளுக்கு கம்மலும் வளையல் செயின்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்படியே ஈவினிங் எங்களுக்கு பேராயர் ரிசப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஆம்பூர் பிரியாணிலாம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகலை. ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே போகல. நாங்கள் ஒரு 2-3 திங்ஸ் வாங்கினோம். அவங்க ஒரு 2-3 திங்ஸ் வாங்கினாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சொப்பு சாமானத்தில் மரத்தில் ஆன பானை இதெல்லாம் இருந்தது. அதுதான் சூப்பராக இருந்ததுங்க. எப்படியோ நம்ம பழைய காலத்துக்கு அப்படியே ஒரு 90ஸ்க்கு கொண்டு போச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எஸ்வி சில்க்ஸில் பலூன் கொடுத்தாங்க. பலூனை வாங்கிட்டு நாங்கள் எஸ்வி சில்க்ஸில் போய் பார்த்தோம். அங்கேயும் செட் ஆகலை ட்ரெஸ்ஸு, ஷாலெல்லாம். அப்புறம் சரி ஒரு சின்ன கடையில் போய் ஷால் வாங்கிட்டு வந்தால் அந்த ஷாலோட சொதப்பல் என்ன தெரியுமா, ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்